பூஜை சித்தப்பா எதுக்காக பண்றாருன்னே தெரியலையே. ஒருவேளை துர்கா சொன்ன மாதிரி அவளுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆபத்து இருக்குமோ? உண்மை என்னன்னு தெரியாம துர்கா கிட்ட போய் ஆறுதல் சொல்லவும் மனசு வரல. தாயே கனக துர்கா, உண்மை எதுவோ அதை எனக்கு காட்டி கொடுமா. நீ எங்களை விட்டு போனாலும் நீ இப்பவும் எங்க கூட தான் இருக்கன்னு நான் நம்புறேன். சித்தப்பா எதுக்காக இந்த கற்பராச்சாம்பிகை பூஜை பண்றாரு? தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்துமா. கௌரி, என்ன கௌரி, எல்லாரும் அங்க பூஜையில இருக்காங்க, இங்க நீ மட்டும் தனியா சாமி கும்பிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இல்ல, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு கௌரி, நான் உனக்கு உதவி பண்றேன். தயங்காம சொல்லு கௌரி. சித்தப்பா இந்த கற்பராச்சாம்பிகை பூஜையை எதுக்கு பண்றாருன்னே தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் கனக துர்கா கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருந்தேன். அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அதான் அசோக் சாரே சொல்லிட்டாரே, துர்கா வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும், தாயும் சேயும் நல்லா இருக்கணும் தான் பூஜை பண்றதா சொன்னாரே. நீ கவனிக்கலையா? இல்ல மங்கா, சித்தப்பா பூஜை பண்றதுக்கு பின்னாடி வேற ஏதோ ரகசியம் மறைஞ்சிருக்கு.